மைய மாவட்ட செயற்குழுவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் உலகந்தியிருக்கிற சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழின் நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் எழுச்சி தமிழுடைய போர்வால் தலைவர் வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருகிற அளவுக்கு ஒரு தொண்டனாக களத்திலே இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நமது முதன்மை செயலாளர் அண்ணன் மாவரசு உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நாம் தேர்தல் களத்திலே 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் வரலாற்றிலே, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலே நம்முடைய கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. வரலாற்றில் இது பொன்னெழுத்துக்களால் பதிக்க வேண்டிய ஒரு தேர்தல் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த தேர்தலில் 2 பேர் வெற்றி பெற்றாலும் கட்சி அங்கீகாரம் பெறவில்லை. ஆனால் தைரியமாக தேர்தலை தனி சின்னத்திலே களம் கண்டு அதில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அதில் விழுப்புரம் தொகுதியிலே, குறிப்பாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியிலே அந்த பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கிய, அதற்கு பரிந்துரை செய்த அண்ணன் பாவாசு தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் கடைசியாக எந்த சின்னம் வரும், எந்த சின்னத்தை ஒதுக்குவார்கள் என்று ஆனால் தலைவரும் பொதுச் செயலாளரும் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். தேர்தல் ஆணையம் சின்னத்தை அறிவிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய பானை சின்னம் என்பது ஒவ்வொரு சேரியிலும் அறியப்பட்டு விட்டது. பிறகுதான் தேர்தல் ஆணையம் சின்னத்தை வழங்கியது. அந்த ஒரு 15 நாட்களுக்குள் ஒரு சின்னத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று மாபெரும் வெற்றியை பெற்று நம்முடைய கட்சி மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் தொண்டர்களோடு மட்டுமல்ல, நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் முழு நேரமாக கட்சிக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் உழைத்த அதனுடைய பலன்தான், அங்கீகாரம் தான் இந்த தேர்தல் அங்கீகாரம் என்பதை கூறிக்கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நோக்கி, ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் தலைவர் அவர்கள் இருக்கும்போது 3500 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். ஒருவர் 5 ஆண்டு காலம் தேர்தலில் பணியாற்றுகிற போது அடுத்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு எதிர்ப்பு வரும், ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் அடுத்த தேர்தலில் தலைவர் அவர்கள் 1.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் வெறும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் தலைவர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் களத்திலே பார்த்த நிதர்சனமான உண்மை. எனவே தோழர்களே, கட்சி என்பது பொதுவான கட்சியாக இன்றைக்கு எழுச்சி பெற்று வருகிறது. இந்த சூழலில் நாம் கவனிக்க வேண்டியது, தெளிவாக நாம் அரசியல் செய்ய வேண்டும். இடையிலே ஆம்ஸ்டாங் அவர்களை வெற்றி படுகொலை செய்த போது தலைவர் அவர்கள் தன்னுடைய தம்பி எப்படி வெற்றி படுகொலை செய்யப்பட்டால் எப்படி போய் அதை அங்கிருந்து என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை 2 நாள் முழுவதும் அங்கே, அப்போது நாங்கள் விழுப்புரம் கட்டாட்சிபுரத்திலே பக்கத்தில் இருக்கிற தானை ஒன்றியத்திலே தலைவர் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி வந்தவுடனே ரத்து செய்துவிட்டு உடனே சென்னைக்கு சென்று விட்டார், இரவாக. ஆனால் என்றாலும் தலித் அரசியலிலே சில நற்றவேடு கட்சிகள், மக்களை சந்திக்காதவர்கள், மக்களை சந்தித்து மக்களுடைய போராட்டத்தை கையில் எடுக்காதவர்கள், மக்களை சந்தித்து கிராமங்களிலே கொடியேற்றாதவர்கள், மக்களுக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யாத சில தலித் அமைப்புகள், சில தலித் தலைவர்கள் திட்டமிட்டு தலைவர் அவர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள், பழி சுமத்துகிறார்கள். இது என்ன சொல்றான்னா, நீ ஏன் எம்பி ஆகிற,
நீ ஏன் மத்திய அமைச்சராக போற, நீ என்ன மாதிரியே வந்து ரோட்டில் கட்டிட்டு இருந்தலாம். எனவே தோழர்களே, நாம் தெளிவாக அரசியல் செய்ய வேண்டும். இந்த நாட்டில் கலைஞருக்கு அடுத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்ட ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். இந்த தேர்தலிலே தலைவர் அவர்கள் மத்திய அமைச்சராக ஆகியிருக்க வேண்டும். ஏதோ தவறிவிட்டது என்றாலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டினுடைய நடுவண் அமைச்சராக ஒரு நாள் நிச்சயம் பதவி ஏற்பார். நாம் அதற்காக உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தலைவர் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் என்னவென்றால், தலைவர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராகிற வரையில் நாம் கடுமையாக உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு எது தொழில் என்று சொன்னால் போராட்டமும் ஆர்ப்பாட்டம் தான் நம்முடைய தொழில். எனவே தோழர்களே, நாம் அமைப்பு இல்லாத இடங்களில் அமைப்பை கட்ட வேண்டும். தலித் அல்லாதவர்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் அமைப்பாக்க வேண்டும், அவர்களை அமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும். எனவே அதற்கான வேலையை செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே ஒரு நம்முடைய முதலமைச்சர் அவர் கூட சொல்லியிருக்கிறார். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள் வைத்தால் அதில் வித்தியாசமாக இருக்கும், முற்போக்காக இருக்கும் என்று சொன்னார். அந்த வகையிலே அக்டோபர் 2 நடக்கிற மது ஒழிப்பு மாநாட்டில் நாம் பெண்களை திரளாக கலந்து கொள்ள செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்து பெண்கள் அனைவரும் மாநாட்டிற்கு வர தயாராக இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை அழைத்து வர தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்திலிருந்து அனைவரையும் மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். இந்த மாநாட்டை சிறப்படைய செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தலை மையப்படுத்தி 234 மாவட்ட செயலாளர் அறிவித்ததற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.